நீ கிளம்பும் போது கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணப்ப நான் ரொம்ப பயந்துட்டேன்டி. ஆனா நீ சாதிச்சிட்டடி. நான் 2 பேருக்கும் பொதுவா தான் கொண்டு வந்தேன். 2 பேரும் பக்கத்துல வந்து நில்லுங்க. இங்க பாருங்க சம்பந்தி, இப்படி 2 பேத்துக்கும் பொதுவான்னு சொல்லித்தான் ஒண்ணு ஒச்சமா வந்து நிக்குது. அவங்க சொல்றதும் கரெக்ட் தாம்மா. தேன்மொழிக்கு முதல்ல ஆரத்தி எடுத்து கூட்டிட்டு போங்க. என்னடா என்னப்பா? அம்மாவை ஒதுக்க கூடாதுடா செல்லம். தேனு, புள்ளைக்கு பசிக்குது போல இருக்குடி. உள்ள போய் பசி எடுத்துட்டு வா போ. என்னப்பா பசிக்குதா? சரி சரி வா வா. ஓ சரி. வெற்றி, எங்கப்பா போயிருந்த? ஃபேக்டரிக்கு போயிட்டு வரேம்மா. இன்னைக்கு டிஸ்சார்ஜ் பண்றாங்கன்னு உனக்கு தெரியாதாப்பா? தெரியும். அப்பா ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கலாம்லப்பா. வெற்றி, லட்சுமிக்கு ஆறுதலா இருக்குமே தான் உன்னை வர சொன்னேன். வெற்றி, ஏன்டி அவனை கஷ்டப்படுத்துற? நீ மேல போப்பா. லட்சுமி குழந்தையும் இருக்காங்க. என்ன இருந்தாலும் அது உன் குழந்தை. இப்பதான் நான் உங்களை பார்க்கிறேன். உங்ககிட்ட ஏதோ மாற்றம் தெரியுது வெற்றி. என் மேல வெறுப்பு இருந்தா குழந்தைய பார்க்க வருவீங்கன்னு நினைச்சேன். ஒருவேளை குழந்தை மேல வெறுப்பு இருந்தா என்ன பார்க்க வருவீங்கன்னு நினைச்சேன். நீங்க யாரையுமே பார்க்க விரும்பல போல இருக்கு. ஆமா, வெற்றி, உன் மனசாட்சியை கேட்டு பாரு, அதே சொல்லும். நான் உன்னை எத்தனை தடவை கேட்டேன், குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனையான நீயும் டாக்டரும் சேர்ந்து என்ன ஏமாத்திட்டீங்க. இது பாருங்க, குழந்தை பொறுக்கிற வரைக்கும் இவன் நம்ம கிட்ட வருவானானே எனக்கு தெரியாது, டாக்டருக்கும் தெரியாது. புதிர் மாதிரி பேசாத. நான் 4 நாளா யார் முகத்திலும் முழிக்கல. யாராவது என்ன பார்த்து உனக்கு குழந்தை பிறந்துருச்சான்னு கேட்டுருவாங்களோங்கிற பயம். கேட்டா பதில் சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன தயக்கம்? அதான் நம்ம குழந்தை இருக்கான்ல. குழந்தை நம்ம குழந்தை முழுசா இருக்கானா? சந்தோஷமா இருக்க வேண்டிய என்ன சாவு வீட்டுல இருக்கிற மாதிரி பண்ணிட்டான். காலம் முழுக்க நாம 2 பேரும் இவனை தூக்கி சுமக்கணும். இவனை மட்டும் இல்ல, இவனால கிடைக்கிற அவமானத்தையும்.
4 பேரு நம்மள பார்க்க வந்தா, குடும்பத்தோட நம்ம எங்கேயாவது போனா, புதுசா யாரையாவது சந்திச்சா, இப்படி ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் இவனை பார்த்த உடனே எப்படி ஆச்சு, ஏன் ஆச்சு, மாத்திரை சாப்பிடலையா, மருந்து கொடுக்கலையா, ஆபரேஷன் பண்ண முடியாதான்னு 1000 கேள்வி நம்மள சுத்தி கேட்டுக்கிட்டே இருக்கும். அது ஒவ்வொன்னுத்துக்கும் பதில் சொல்லி சொல்லியே பாதி உசுர் போயிடும். நம்ம குழந்தைய சுமையா நினைக்கிறீங்கல்ல? நீங்களே நம்ம குழந்தை சுமையா இருக்க போறான்னு நினைக்கிறீங்க? இது பாருங்க, நம்ம குழந்தை எப்படி இருக்கணும்னு 1000 கனவு இருக்கும். ஆனா நிஜத்துல குழந்தை எப்படி பொறுக்கிறானோ அதை அப்படியே ஏத்துக்கணுங்க. வெறும் உருவத்தை வச்சு இன்னைக்கு சந்தோஷப்பட்டா போதுமா? நாளைக்கு அவனை எப்படி வளர்த்து ஆளாக்க போறோங்கிறதுலதான் உண்மையான சந்தோஷமே இருக்கு. உருவத்துக்கும் மனசுக்கும் சம்பந்தம் இல்லைங்க. உருவத்துக்கும் திறமைக்கும் சம்பந்தம் இல்ல. உருவத்துக்கும் அன்புக்கும் சம்பந்தமே இல்ல வெற்றி. அப்புறம் ஏன் வெற்றி அந்த உருவத்துக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும்? பெத்தவங்க கண்ணுக்கு தெரியாத குழந்தையோட அழகு வெறும் உருவத்தை வச்சு வர்றதில்ல. நீங்க வெறுக்கிற நம்ம குழந்தைய ஒரு தடவை வந்து பாருங்க. இது பாருங்க, ஒரு தடவை வந்து பாருங்க. நான் சொல்றதோட உண்மை உங்களுக்கு புரியும். போதும் போதும், எனக்கு குழந்தையும் பிடிக்கல, நீ சொன்ன பொய்யும் பிடிக்கல. நான் வரேன். வெற்றி, 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 நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. வேணாம் லட்சுமி, வெற்றி என் குழந்தையை ஏத்துக்க மாட்டான். உன்னோட வாழ்க்கையும் கெட்டு என் குழந்தையை கஷ்டப்பட வேண்டாம். நான் உண்மையை சொல்லிடுறேம்மா. மாமா, இது என்னோட குழந்தை. இன்னொரு தடவை அவனை உங்களோட குழந்தைன்னு சொல்லாதீங்க. வேண்டாம் லட்சுமி, என் குழந்தைய நீ என்கிட்டயே கொடுத்துரு. அவன் ஏன் குழந்தைன்னு சொல்றேன். உங்க காதல வெள்ள. லட்சுமி சொன்ன கேளுமா, வெற்றி உன்னை ஏத்துக்க மாட்டாமா. என் புருஷனை பத்தி எனக்கு தெரியும் மாமா. அவர் மனசு மாறுவார். அப்படியே இல்லைனாலும் அது என்னோட பிரச்சனை. அது உங்க தலையில இழுத்து போட்டுக்காதீங்க. நீங்க போங்க மாமா. நான் உங்க குழந்தைய சாரி, என் குழந்தைய நான் பாரமா நினைக்கல, வரமா நினைக்கிறேன். குழந்தை அழறான். அழாதடா கண்ணா. இங்க எழுது. சரிங்க அத்தை. இப்ப டாட் வை. அத்தை, எனக்கு இந்த லெசனோட ஹோம்வொர்க் முடிஞ்சது. சரி. காலையில மிஸ் ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்திருக்காங்க. என்ன ப்ராஜெக்ட்? சோஷியல் சயின்ஸ். ஓஹோ, அதுக்கு ஏதாவது என்ன மாதிரி பண்ணணும்னு ஏதாவது ஐடியா சொன்னாங்களா? அண்ணி ஒரு நிமிஷம் இங்க வாயே. போயிட்டு வாங்க அத்தை, அதுக்குள்ள இதெல்லாம் முடிச்சு வச்சிடுறேன். சொல்லுங்க அண்ணி. என் கூட வா. ஏன் இந்து, இப்படி இனி அவ உட்கார வச்சு ஹோம்வொர்க் பண்றதுக்காகவா கோர்ட்ல போராடி இந்த வீட்டுக்கு வந்த? இல்ல அண்ணி, திருவனை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரே. புரிஞ்சுக்கலனா அப்படியே விட்டுருவியா?
திரும்ப திரும்ப போகணும் பேசணும் உன் மனசு அவனுக்கு புரிய வைக்கணும்ல. இல்ல அண்ணி. என்ன இல்ல? நீ ஒரு நிமிஷம் இரு, நான் போய் அவன்கிட்ட பேசிட்டு வரேன். இரு. திரு, தம்பி உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்டா. நேத்து நான் கோயம்புத்தூர் போயிருந்தேன்ல, அங்க அருள் இல்ல, அவனை பார்த்தேன். ஏய், அந்த மீனாட்சி இல்ல, அவளையும் பார்த்தேன்டா. இருடா, சொல்ற விஷயத்த கேளு. அந்த அருள் இல்ல, அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அவன் கிட்ட போய், ஏண்டா நீ மட்டும் சந்தோஷமா இருக்கியே, என் தம்பி வாழ்க்கையை ஏண்டா கெடுத்தன்னு கேட்டேன். அப்பதான்டா தம்பி அவன் ஒரு உண்மையை சொன்னான். அருளுக்கும் இந்துவுக்கும் நிஜமாவே எந்த தொடர்பும் இல்லையா. இல்லடா தம்பி, அவனே சொன்னான். அது எப்படி பொய்யாகும்? திரு, இடம் செட்டில்மெண்ட்டுக்காக நாம கொடுத்த பணத்தை திருடுறதுக்காக தான் அருணும் அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து பிளான் பண்ணி அவனையும் இந்துவையும் கடத்துற மாதிரி ஒரு செட்டப் பண்ணி பணத்தை திருடி இருக்கானுங்க. இந்துவை கூட கொலை பண்ண முயற்சி பண்ணிருக்கானுங்கடா. அது கூட இந்து எப்படியோ தப்பிச்சுட்டாலாம். அப்பதான் அருள் ரொம்ப நல்லவ மாதிரி இந்து கூடவே வந்து பழியெல்லாம் இந்து மேல போட்டு நம்ம கவனத்தை எல்லாம் திசை திருப்பிட்டானாண்டா. சத்தியமாடா, அவனை புடிச்சு போலீஸ்ல ஒப்படைக்கலான்னு போனா தப்பிச்சு ஓடிட்டான் ராஸ்கல். டேய் தம்பி, பாவண்டா இந்து, உன்னை எவ்வளவு நேசிக்கிறா தெரியுமா? அவளை ஏத்துக்கோ ஏண்டா. தம்பி நிஜமா சொல்றேன்டா, இந்து தாண்டா உனக்கு ஏத்த ஜோடி. கடைசி வரைக்கும் அவளை கண் கலங்காம பாத்துக்கூடா, புரியுதா? சரி, நான் போய் இந்துவை அனுப்புறேன். கோவப்படாம பேசணும் என்ன? இந்து, நான் பேசிட்டேன். என்னால முடிஞ்சத நான் அவனுக்கு புரிய வச்சிருக்கேன். இனிமே உன் சாமர்த்தியம். சரியா? போ. அண்ணி, அவர் என்ன பார்க்க ஒத்துக்கிட்டாரா? பாக்கவா, உன் கூட சேர்ந்து வாழவே ஒத்துக்கிட்டான். போ போ. அண்ணி, உங்களை போய் நான் அன்னைக்கு சந்தேகப்படுறேன்னு சொல்லிட்டேன். சாரி அண்ணி. ஐயோ, அதெல்லாம் விடு. அவன் மனசு மாறதுக்குள்ள நீ போய் அவன்கிட்ட பேசு. போ போ. கடவுளே, எப்படியாவது இந்த பேய்கிட்ட இருந்து தப்பிச்சிடணும். வைரவா. என்ன சொல்லிடி அக்காவை மாத்துன? நீ யாருன்னு எனக்கு தெரியும். உன் வேலையை என்கிட்ட காட்டாத. அக்கா ஒரு அப்பாவி, அவங்களை ஏமாத்திடலாம், என்ன ஏமாத்த முடியாது. உன்னை என் மனசுல இருந்து தூக்கி எறிஞ்சதுதான். கோர்ட்டு சொன்ன 6 மாசத்துக்கு எல்லாம் இந்த வீட்டு சொத்தை தின்னுட்டு போ. இதுக்கு மேல வேற எந்த உரிமையாவது எதிர்பார்த்த அடிச்சு கொன்னுடுவேன். இந்து, இந்து, என்னாச்சு இந்து? என்ன சொன்னா? என்ன? தெரு, டேய், என்னடா சொன்ன? அழுதுகிட்டே போறா.
ஐயோ தம்பி அப்படிலாம் சொல்லக்கூடாதுடா, பாவம்டா. அம்மா இந்த பாரு, நீ 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 என்ன முறைக்காத. நீ சொன்ன மாதிரி அவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்க என்னாலான முயற்சியை நான் செஞ்சேன். ஆனா உன் புள்ள அத நம்பல. இவ்வளவுதாம்மா என்னால முடியும். அவன் அத நம்பலன்னா நான் என்ன பண்ண முடியும் சொல்லு? ஐயோ, எங்கம்மா போன மா? இப்படி எதுவுமே பதில் சொல்லாம போனா என்ன அர்த்தம்? இத பாரு, என்னால முடிஞ்சதை நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். நடக்கலன்னா நான் என்ன பண்ண முடியும்? என்ன ரொம்ப கஷ்டப்படுத்தாதம்மா. ஐயோ, எதுவும் சொல்லாம போயிட்டாங்களே. மா மா இது சக்தி, இது அனுஷ்கா. நீ சக்தி, அனுஷ்கா. ஒரு முத்து குடு. மாட்டேன். குடு. மாட்டேன். குடு. ஏய் 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 விடுங்க விடுங்க. ஏய் நீ தானே புடிச்சிட்டு இருக்க? இதெல்லாம் மட்டும் கரெக்டா பண்ணு. முக்கியமான நேரத்துல வெளியில போயிட்டேன். லட்சுமி அக்காக்கு ஆர்த்தி எடுக்க கூட ஆள் இல்ல. ஆனா என்ன, சக்தியோட தானே வெளியில போனேன். இருந்தாலும் தப்பு. பாப்பாக்கு நீ தானே ஆர்த்தி எடுத்து வர வைக்கணும்னு நினைச்சியா இல்லையா? அப்படி எதுக்கு வெளில போன? லூசு லூசு. ஆமாண்டி, நீ லூசு தான். நீயா பேசல? ஏய் பைத்தியமா நீ? சக்தி ஏண்டி எதுக்கிட்டயாவது நின்னு நீயா புலம்ப வேண்டியது? யாராவது நடுவுல பேசினா எதை பார்த்து புலம்புனியோ அதான் பதில் சொல்றதுன்னு நினைச்சுக்க வேண்டியது. அது சரி, உனக்கு என்ன வியாதி? எல்லாம் மனவியாதி தான். அதுவும் உங்களாலதான். என்னாலயா? சரி, நான் என்ன பண்ண? அது நீங்க என் கூட இல்லாத போது கூட என் கூட இருக்க மாதிரி இருக்கு சக்தி. எனக்கும் அதே மாதிரி தான். ரியலி? நீ என் கூட இல்லனா கூட என் கூட இருக்கிற மாதிரியே இருக்கு. நீங்க போய் சொல்றீங்க. ஏய் இல்ல, சீரியஸ். உனக்காக நான் என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் தெரியுமா? என்னது? இத பாரு. Thank you. ஏய் இன்னொன்னு வாங்கிட்டு வந்திருக்கேன். இன்னுனா? என்னது? ஸ்வீட். என்ன ஸ்வீட்? அல்வா. பறிக்க சொல்லி தூண்டுதே. ப்ளீஸ் 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 ப்ளீஸ். எப்ப பார்த்தாலும் உங்களுக்கு அதே நினைப்புதான். ஆமா, அதே நினைப்புதான். நான் உங்க மேல பாசமா இருக்கேன், நீங்க அதே நினைப்புல இருக்கீங்க. இது பாசத்தோட ஊச்சக்கட்டம். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீங்க போய் சொல்றீங்க. இல்ல நம்பு, நான் தான் சொல்றேன்ல, உன்னை நம்ப வைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? சரி, இமயமலைய உடைச்சி இட்லி பொடி ஆகட்டுமா, இல்ல இந்திய பெருங்கடலை கரைச்சி இட்லிக்கு சட்னி ஆகட்டுமா? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், நானே சொல்றேன். சொல்லு சொல்லு. நிறைய அன்பு. அது தாராளமா கிடைக்கும் என்கிட்ட. அப்புறம் சொல்லு, எதுவா இருந்தாலும் செய்றேன். ஒரு கப் டீ. டீ? சாய் டீ. டீயா? அது நம்ம பாய் கடை இருக்குல்ல, அவர்கிட்ட இருந்து வாங்கிட்டேன். எனக்கு இந்த பாய் கடை அன்பெல்லாம் வேணாம், எனக்கு உங்க அன்பு தான் வேணும். உங்க
கையால ஸ்ட்ராங்கா சூடா ஒரு டீ போட்டு எடுத்துட்டு வாங்க. ஏய் நீ எதையோ எதிர்பார்ப்பன்னு பார்த்தேன். ஜஸ்ட் டீ. எஸ் எஸ் டீ போட தெரியுமா? டீ போட தெரியுமான்னு கேக்குறியா? அதெல்லாம் எனக்கு ஜுஜுபி. வெயிட் a second, நான் போய் கிச்சன்ல போய் ரெடி பண்ணிடுறேன். ஜஸ்ட் வெயிட். ఇప్పుడు చూడు టీయోడ వస్తా.